ஐயா பேய் பாஸ், பேய் பாஸ், இவளுகெல்லாம் சின்னதா தானே இருந்தாளுவ, எப்படி வளர்ந்தாளுங்க சொல்லுங்க. பத்திரகாளி, உங்களுக்கு முன்னே இருக்கும் இந்த குட்டி பத்திரகாளிகள் 1 மணி நேரத்திற்கு 10 மடங்கு உயரமாக வளரும் ஆற்றல் உடையவர்கள். மீண்டும் ஒரு முறை இந்த போட்டியின் விதிமுறையை கூறுகிறேன். விடியும் வரை எவர் ஒருவர் கோலத்திற்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களே இந்த போட்டியின் வெற்றியாளர்கள். அம்மாடி, 1 மணி நேரத்துக்கு 10 மடங்கு ஒசரமா வளருவாளுங்கண்ணா. எவ்வளவு எல்லாரும் ஒண்ணு சேர வளர்ந்தாலுவனா பிறகு என்னால இந்த கோலத்துக்குள்ளேயே நிக்க முடியாதே. அம்மாடி, மாட்டுனே. ஐயா ஆமா ஆமா. விஐபி கார்டை வச்சு அட்லீஸ்ட் ரெஸ்டாச்ச எடுக்கலான்னு பார்த்தா தூங்க கூட விடாம பல்ல காட்டிட்டு இருக்காளுவ. ஏய் பத்திரகாளிகளா, உங்களை ஏன் 5வது பத்திரகாளி நீ நல்லா வளர்ந்துட்டாம்மா. ஏன் 3வது பத்திரகாளி நீயும் நல்லா வளர்ந்துதாம்மா இருக்கா. நாம எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டோம். ஏய் என்ன சிரிப்பு. ஏய் ஏய், நீங்களும் குட்டியா தானே இருந்தீங்க, எப்படி பெருசா வளர்ந்தீங்க? யக்கோய், நாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10 மடங்கு ஒசரமா வளருவோன்னு பேய் பஸ் சொன்னாரு கோய். ஆமா ஆமா. என்னது, 1 மணி நேரத்துக்கு 10 மடங்கு ஒசரமா வளருவீங்களா? அப்படின்னா கோலத்துக்குள்ள உங்களால அப்படின்னா துண்டு நாட்டி மாட்ட போறா. நான் எங்கேயோ ஆபத்துல இருந்தா மட்டும் ஓடி வருவா, பண்ணு மேல ஈ பல்லு மேல ஈன்னுட்டு. பேய் பாஸ், இப்போ பாட்ட போடுங்க பேய் பாஸ். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இது என்ன பேய் பாஸ் ஊடா இல்ல பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடக்குதா? என்ன 2090, நான் டான்ஸ் ஆடுறது உனக்கு வயிறு எரியுதோ? ஆமா ஆமா, எனக்கு வயிறு நல்லா எரியுது. ஆனா உனக்கு வயிறு நல்லா குளிர்ந்து கிடக்குமே. இருக்காதா பெண்ண, இன்னையோட உன் சோழி முடிய போதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அட கடவுளே, இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சும் சமாளிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆப்பு வச்சுட்டானுவலே. இன்னைக்கு ராத்திரியை எப்படி கடந்து போக போறனோ? ஆஹா, அடுத்த 1 மணி நேரம் ஆக போகுது. யாரும் பயப்படாதீங்க, நாம வளர போறோம், அதான் இப்படி ஆகுது. அண்ணா, என் வசரத்துக்கு வளர்ந்துட்டாளுவலே. நாங்க எல்லாரும் உங்க வசரத்துக்கு வளர்ந்துட்டோம்.
ஆமா கண்ணுகளா, ஆமா. இப்போதான் பார்க்கவே நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஏக்கோய், நாங்க வளர்ந்துட்டோம். அம்மா, யாக்கோய், நாங்களும் வளர்ந்துட்டோன்னு சந்தோஷமா சொல்றோம். நீங்க ஏன் கோய் ஒரு மாதிரி சோகமா இருக்கிய? சுவாகமாவா? நான் எதுக்கம்மா சுவாகமா இருப்பேன்? நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேம்மா. எம்மாடி, இவளுக வேற இத்தாச்சோடு வளர்ந்துகிட்டே போறாளுவளே. இனிமேல் இந்த கோலத்துக்குள்ள எப்படி நிக்க போறனோ? நல்ல வேலை கோஸ்ட் பாஸ் விஐபி கார்டை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த காட்டு யானைக கூட்டத்துக்குள்ள என் கதி என்ன ஆயிருக்கும்? சில நேரத்துல நாம தப்புன்னு எடுக்கிற முடிவெல்லாம் சரியாதான் இருக்குது. எப்படியோ தப்பிச்சண்டா சாமி. பாவம் டுண்டு நாண்டி தான் வசமா மாட்ட போறா. ஏ அம்மா, அடுத்த 1 மணி நேரம் வரப்போகுதுன்னு நினைக்கேன். இவ்வளவு வேற இன்னும் எம்புட்டு ஒசரம் வளர போறாளுவளோ தெரியலையே. அவ்வளவுதான், டைம் ஆக போகுது ஆக போகுது ஆக போகுது. அடுத்த 1 மணி நேரம் ஆயிருச்சு. நாங்க வளர போறோம். சரி சரி, எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ஏய் என்ன தள்ளி விட்டுறாதீங்க, பிறகு கோலத்துக்கு வெளியில போயிருவேன். இந்த லட்டு ஆண்டி எங்க இருக்கா? இருக்கியா இல்ல போய் சேர்ந்துட்டியா? ஆப்பிரிக்கா யானைக்கு நடுவுல முள்ளம்பன்றி ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிருக்கிறியா? எங்க இருக்கா? பண்ணு மேல நான் பின்னாடி தான் இருக்கேன். நான் இன்னும் அவுட் ஆகல. அட யக்கோய், இங்கதான் ஒட்டிக்கிட்டு இருக்கியலா? யக்கோய், பாத்தில கோய், நாங்க உங்களை விட ஒசரமா வளர்ந்துட்டோம். ஆமாம்மா தாயே, ஒசரமா தான் வளர்ந்துருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அச்சச்சோ, அவசரத்துல சத்தமா பேசிட்டோமோ? ஆஹா, கூட்டத்துக்குள்ள சண்டை வர போகுது. டுண்டு நாண்டி வசமா மாட்டுனா. யக்கோய், என்ன கோய், எங்களைய எதிர்த்து சவுண்டா பேசுறிய? அது 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 ஒன்னும் இல்லம்மா. அது நெருக்கமா இருந்துச்சா, அதான் தெரியாம சத்தமா பேசிட்டேன். யக்கோய், நாங்களும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். உண்மைய சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க வளர்றது சுத்தமா பிடிக்கல தானே? அப்படிலாம் இல்லம்மா. ஏமா அப்படி பேசுறா? போய் சொல்லுங்க. போய் போய் போய். அம்மாடி, கூட்டமா ஒன்னு சேர்ந்துட்டாளுவலே. உண்மைய சொல்லுங்க கோய், உங்களுக்கு நாங்க வளர்றது சுத்தமா பிடிக்கல தானே? அட யாமா, நீங்க நானுன்னு பிரிச்சு பேசுறிய? நம்ம எல்லாருமே பத்திரக்காளிக தானம்மா. எல்லாரும் தள்ளி போங்க, எனக்கு மூச்சு விட முடியல. என்ன தள்ளி விட்டுறாத அண்ணா, நான் விழ போறேன். அம்மாடி, சண்டை போட்டு இவ்வளவு தள்ளி விட்டுட்டு அழுகலாட்டுக்கே. யாய், 3வது காளி, நீதான் அவளை தள்ளி விட்டுருக்கா. யாய், நானா ஒன்னும் பண்ணல. இவதான் தள்ளி விட்டா. இவளை வெளியில தள்ளி விடுங்க. அட பாவமே, என்ன இவளுக்குள்ளேயே சண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு இருக்காளுவா? யாய், எதுக்கு 3வது பத்திரக்காளிய தள்ளி விட்டிய? 3வது பத்திரக்காளி 5வது பத்திரக்காளிய தள்ளி விட்டா, அதான் நான் அவளை தள்ளி விட்டேன். அப்படின்னா அவ ஒருத்தி தானே தள்ளி விட்டா. ஆனா நீங்க எதுக்கு 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டிய?
யாய் என்ன நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறியோ? ஆஹா, இவளுகளுக்குள்ளேயே சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடந்தாளுவனா? அப்படின்னா அந்த டுண்டு நாட்டி நைஸா அமைதியா இருந்து போட்டியில ஜெயிச்சிருவாளே. இவளுகளை சும்மா விடக்கூடாது. இவளுகளை டுண்டு நாட்டிக்கு எதிரா திருப்பி விட்டுறணும். யாய் எங்களையா எதிர்த்து பேசுறா? யாய் நிப்பாட்டுங்க ஷூ ஷூ ஷூ. சண்டைய நிப்பாட்டுங்க. என்ன சும்மா முட்டாள்கள் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. உங்க 3 பேரையும் சண்டை போட வச்சுட்டு காட்டு யானைக்கு பின்னாடி கட்டெரும்பு ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அந்த டுண்டு நாட்டி உங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா பாருங்க. அம்மாடி, செவனேன்னு கிடந்த எண்ணெய அந்த பண்ணு மேல கோத்து விட்டுட்டாளம்மா. நீங்க 3 பேரை சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த டுண்டு நாட்டி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கிறா. நாங்க சண்டை போடுறத என்ஜாய் பண்றீங்களா கோய்? இல்லம்மா இல்ல, நீங்க சண்டை போடுறத நான் எதுக்கம்மா ரசிக்க போறேன்? அவ போய் சொல்றாமா, அவ பேச்ச கேளாதீங்க. நிஜமாவா? அட சத்தியமாம்மா, நான் எதுக்கம்மா நீங்க சண்டை போடுறத பார்த்து ரசிக்க போறேன்? பொய் அந்த லட்டு ஆன்ட்டி பொய் சொல்றா. அவ சண்டை போடுறத என்ஜாய் பண்ணலன்னா பிறகு நீங்க எல்லாரும் சண்டை போடுறப்போ தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே. அட பேதி எடுப்பா, எப்படியெல்லாம் கோத்து விடுறா பாருங்கம்மா.